ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22:13. ஜீசஸ். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். ஆமென். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். இந்த ஆதியாகமம் 22 நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட வேத பகுதி. விசேஷமா எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட வேத பகுதி. நான் அதிகமாய் பிரசங்கித்த வேத பகுதியில் ஒன்று. கிருபையினால கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல கர்த்தருடைய வார்த்தையை இந்த பகுதியில் இருந்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்த போது கர்த்தர் இதிலிருந்து ரேமாவை காண்பித்து கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். புரிந்து கொண்டு கர்த்தர் பேச போகிறார். ஆமென். ஆபிரகாம் ஈசாக்கோடு ஒரு வார்த்தையை சொல்லி கொண்டு வருவார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அப்படி சொல்லிவிட்டு தேவன் குறித்த இடத்துல வந்து ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அப்பொழுது அவனுக்கு எது மிக 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 தேவையோ அந்த நன்மையை அவனுடைய கண்கள் கண்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நன்மை என்பது எந்த மனிதனும் கொண்டு வந்து அந்த ஆட்டுக்கடாவை வைக்கவில்லை. ஆபிரகாமுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படி என்றால் இந்த நன்மையை ஆயத்தப்படுத்தினது பரலோகத்தில் இருக்கிற தேவன். தேவன் ஆயத்தப்படுத்தின நன்மையை ஆபிரகாமின் கண்கள் கண்டது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்ற. நல்ல கவனமா கேளுங்க. எழுதி இருக்கிறது ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை. தேவன் ஆயத்தம் பண்ணுகிறவைகள் நம் கண்கள் காணக்கூடாது என்பதற்காக அல்ல. எதுவரைக்கும் நம்முடைய கண்கள் காணாது என்றால் நமக்கான வேளை வரும் வரைக்கும் நம்முடைய கண்கள் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினதை காணவில்லை, காணாது. ஏற்ற வேளையிலே தேவன் குறித்த வேளையிலே அவர் சகலவற்றையும் அதன் காலத்திலே செய்கிறார். எனக்கு ஆயத்தம் பண்ணினதை எனக்கான வேளை வரும்போது, எனக்கான வேளை என்பது நான் குறிக்கிற வேளை அல்ல, என் பெற்றோர் குறிக்கிற வேளையும் அல்ல, என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் குறிக்கிற வேளையும் அல்ல. சூழ்ந்திருக்கிறவர்கள் வேலை குறித்தால் என்ன பிரச்சனைனா, அந்த வேளையில காரியங்கள் நடக்கலைன்னா நம்மளை அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. உனக்கு வயசு போகுது, அவசரப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் குறிக்கிற நாட்கள் அல்ல, தேவன் குறிக்கிற வேளை. அவர் குறித்ததை நிறைவேற்றுகிறவர். அவர் குறித்திருக்கிறார். என்ன செய்யணும் என்பதையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அதற்கு கீழே டேட்டும் எழுதி வச்சிருக்கிறார். மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. எனவேதான் எழுதியிருக்கிறபடி. ஆமென். போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் அதுதான் கர்த்தர் தந்தார். வாக்குத்தத்தமானது குறித்த காலத்திலே வருவேன். வாக்குத்தத்தத்துக்கு காலத்தை குறித்திருக்கிறார். அப்ப தேவன் என்ன செய்கிறாராம்? ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை நம் கண்கள் காணவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாய் தெரியும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஏசாயா 64 சொல்லப்பட்ட வார்த்தையை தான் இங்கே எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 64 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். காத்திருக்கிறவர்களுக்கு. அப்போ 2 வார்த்தை மாறி மாறி எழுதி இருக்கிறது. யோசிக்க தேவையில்லை. செய்தி இதுதான், அன்பு கூறுகிறவர்களுக்கு மட்டும்தான் காத்திருக்க முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவன் ரொம்ப காத்திருக்க வைக்கிறார்னா நம்மளை ரொம்ப நேசிக்க வைக்கிறார்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நேசத்தின் அடையாளம் என்பது கொடுப்பது மாத்திரமல்ல, வாங்குவதற்கு காத்திருப்பதும் கூட. ஓசியா 3 ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உனக்காக காத்திருப்பேன். அவர் எனக்காக வெயிட் பண்றது என் மேல் வைத்த நேசத்தின் அடையாளம். நேசத்தின் அடையாளம் கொடுக்கிறது மட்டும் இல்ல, நேசத்தின் அடையாளம் காத்திருப்பது கூட. அவர் வருவார், அவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை.
கடைசி வரை இப்படி சொல்லிட்டு போக கூடாது. அது ஆசீர்வாதம் அல்ல. ஆயத்தம் பண்ணுகிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்பது என்ன தெரியுமா? அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணுமானால் அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்கல, உண்மைதான். ஒருவேளை அது இன்று தேவன் குறித்த வேளையா இல்லாமல் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர், என்னை காத்திருக்க வைக்கிறவர், எனக்கான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்று என் கண் காணவில்லை, ஆனா எனக்கு நிச்சயமாய் தெரியும், ஒரு நாளில் எப்படி அன்று ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து அவனுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை கண்டானோ, அதே போல நான் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களிலே சாமுவேலை தேடி சவுல் வருகிறான். அவன் வந்தது ஆயத்தம் பண்ணினதை பார்ப்பதற்கு அல்ல, காணாமல் போனதை கண்டுபிடிப்பதற்காக. ஆமென். அவன் ஏன் ஆயத்தம் பண்ணினதை குறித்து நம்முடைய நினைவுல கூட தோன்றவில்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா இங்க கவனிங்க. 2 காரியத்தை ஒரு தேவ பிள்ளை இருதயத்தில் நல்லா பதிய வைக்கணும். ஒன்று, என்னை குறித்து நான் நினைக்கிறத விட, என் பெற்றோர் நினைக்கிறத விட, என்னை இந்த பூமியில் நேசிக்கிறவங்க நினைக்கிறத விட, ஆமென், அதிகமாய் அக்கறையாய் அன்பாய் நன்மையாய் நினைக்கிறவர் தான் நான் ஆராதிக்கிற தேவன். இதை நீங்க அதனாலதான் அவன் எந்த காரியத்தையும் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜோமன்னு சொல்ல காரணம் இதுதான். சில காரியங்கள் ஆண்டவர்கிட்டயே கேட்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் நோ சொல்லுவார் நமக்கு நல்லாவே தெரியும். கேட்கவே மாட்டோம். நமக்கு தெரியும் இது கண்டிப்பா அங்க போனா இந்த ரிக்வெஸ்ட் மேக்சிமம் கிழித்து போடப்படும். அதனால நிறைய காரியம் ஜெபிக்காததுக்கு காரணம் நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் நோ சொல்வார். சில காரியங்கள் ஜெபம் பண்ணும் போது எப்படியாவது அப்படிதான் கேட்கிறோமே தவிர இதுமக்கு சித்தமானாலும் கேட்கவே மாட்டோம். ஆமே, அது பிள்ளைகளுக்கு படிப்பாகட்டும், எந்த ஆண்டவர் இது உமக்கு சித்தமானா நடக்கட்டும் அப்படி சொன்ன, ஒருவேளை நடக்காம போயிட்டுன்னா ஆமே இல்ல. அதனால சில நிறைய காரியங்கள் நம்ம ஜெபத்தில் வைக்காததுக்கு ரீசனே நமக்கு ஓரளவுக்கு இவ்வளோ நாள் கூட இருக்கிறோம், ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாதா? இல்லை, அவருக்கு தெரியும். சில அங்கே நோ தான் சொல்லுவார். ஏன்னா ஆமென், ஆண்டவருடைய எண்ணம் என்பது இவன் ஒரு நாள் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு கிடையாது, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கணும். என் பிள்ளை வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இன்னைக்கு சில அழுகையின் பள்ளத்தில் சிலத்தின விடுவார். பா இந்த ஆண்டவர் அங்கெல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாம் நீந்திட்டு இருக்கிறாங்க, என்னை அழுகையின் பள்ளத்தாக்கில் கொண்டு ஏய் நட, நீ இதுல நட, நீ இதுல நடந்து வந்தேன்னா இன்னைக்கு நீந்திட்டு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க, நீ நிப்ப, நீ நிப்ப. அதுதான் 73வது சங்கீதத்தில் ஆசாப் சொல்லுகிறான், நல்லா வாழ்ந்தவன் ஒரு நாள் எழுப்பி பார்க்கிறவன் அவன் இல்ல, ஆனா ஆண்டவரே என்ன நிக்க வைக்கிறீங்க, ஆண்டவரே நீர் என் வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. என்னை குறித்த 2 காரியம். ஒன்று, என்ன அதான், அதனாலதான் என்னை குறித்த அவருடைய திட்டத்தில் தீமை கிடையாது. என்னை குறித்து நான் போட்ட திட்டத்தில் தீமை நிறைய இருக்கு, தீமை நிறைய. அது அப்போ தெரியாது, அது கடந்து வரும்போது தான் தெரியும். இத்தனை ஆண்டுகள் திரும்பி பார்த்தா எவ்வளவு பிளான் பண்ணி. ஹல்லேலூயா. ஆமென். ஊழியத்தின் ஆரம்பத்தில் நிறைய எண்ணங்கள் எல்லாம் உடைச்சு ஆண்டவர் அப்படி கொண்டு வந்துட்டே இருக்கும்போது தான் ஒரு பாடல பாட வச்சாங்க. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது, எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது, அன்பால் வந்தது, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, எனில் உண்டான தீமையாவும்
என்னால் வந்தது, எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது, உம் கிருபையால் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஏமாற்றினார்னு சிலர் புலம்புவாங்க, ஆனா அது உண்மை கிடையாது. ஆமென். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தா நாம சில காரியத்தை தெரிந்தெடுத்திருப்போம். அதனாலதான் ஏமாற்றம். ஆனா அந்த இடத்துலயும் தேவன் கிருபை தந்து சரி பண்றதுக்கு வாராருன்னா அந்த அன்பை நான் என்ன சொல்றது? ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவருடைய அன்பு வந்து அதனால அதுல வல்லவர்கள் ஆகணும், அதுல எக்ஸ்பர்ட் ஆகணுமா. கிறிஸ்துவின் அந்த அறிவு கெட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் அதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகணுமா. ஒரு தேவ பிள்ளை அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டானா அவனை எதையுமே அசைக்காது. அதனாலதான் பவுல் சொல்லுங்க, நான் நிச்சயித்திருக்கிறேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை இவைகள் பிரிக்க மாட்டாது என்று. இதை அறியறதுக்கு ஆசைப்படணும். அனுதினமும் நம்ம லைஃப வச்சு பார்த்துட்டு, ஆண்டவரே ஆமே இந்த தப்புக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா இல்ல, ஆமே அதாவது என்ன, உன் கண் உனக்கு இடரலா இருந்துச்சுன்னா கண்ணை பிடிங்கி போடு. நம்ம லைஃபை திரும்பி பார்த்தா நம்ம எல்லா பார்ட்டுமே நமக்கு நான் பிராக்டிக்கலா சொல்றேன். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம சர்ச்சுக்கு வர சீனை யோசித்து பாருங்க. ஆனாலும் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, கைகளை உயர்த்தி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அப்பாவை பார்த்து, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின். அல்லேலூயா. உம் அழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்ற. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, என்னை குறித்து அவருடைய திட்டத்தில் தீமை கிடையாது. இரண்டாவது ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன, நான் ஒரு காரியத்தை கேட்டு அவர் தரவில்லை என்றால் நான் கேட்டதை விட பெஸ்டா அவர் ஒன்று எனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். நான் கேட்டு கிடைக்கலன்னா நான் கேட்டதும், அதாவது ஜெபித்து பதில் வந்திருக்கிறது என் வாழ்க்கையில், என் ப்ரேயருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படி சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. நான் ஜெபம் பண்ணி எனக்கு பதில் வந்திருக்குன்னு சொல்றவங்க, சின்ன காரியமா பெரிய காரியம், எல்லா ஜெபத்துக்கும் நான் சொல்லலை, என்னுடைய ஒரு ஜெபத்துக்காவது என் வாழ்க்கையில் நான் பதிலை பார்த்துருக்கிறேன் அப்படி சொல்றவங்க அப்படி கையை தூக்குங்க. எல்லாம் கையை தூக்குங்க. ஓகே, ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாம், எல்லா ஜெபத்துக்கும் பதில் சொல்லலை. அப்போ ஒரு காரியம் நல்லா எதுக்கு கை தூக்க சொன்னேன்னா, அப்போ ஒரு காரியம் கன்ஃபார்ம் ஆகிட்டு அவர் என் ஜெபத்தையும் கேட்பார். போதுமா? அவ்வளோதான். அவர் என் ஜெபத்தையும் கேட்பார். ஓகே, அப்போ நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன், அவர்கிட்ட நிறைய வாங்கியிருக்கிறேன். ஆனால் சில காரியம் கேட்டு அவர் எனக்கு தராததுக்கு காரணம், ஆமாம், அவர் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று வச்சிருக்கிறார். அதனால அதை நான் வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்க வேண்டும், நான் அதை கை நீட்டி வாங்க வேண்டும் என்பதற்காக என் கையை எம்டியாகவே அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தரத வாங்கணுங்கிறதுக்காக பேதுரு போட்டை எம்டியாகவே வச்சிருந்தார். glory glory. என்னை வெறுமையாய் வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹalleluya
ஹalleluya. என்னை வெறுமையாய் வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னை வெறுமையாய் வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள்? எத்தனை பேர் சொல்லுங்க ஏன் கூட கர்த்தர் பேசுகிறார்? என்னை வெறுமையாய் வைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆயத்தம் பண்ணினதை, அவர் ஏற்படுத்தினதை நாம் வாங்கணுங்கிறதுக்காக என் கையை வெறுமையா வச்சிருக்கிறார். வேற ஏதாவது இருந்தா நான் கை நீட்ட மாட்டேன் அவர்கிட்ட. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அருமையான ஒரு பாட்டு ஆராதனையில பாடணும். ரீகன் அண்ணனுடைய சாங். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான். ஓ நான் நம்புவேன். லேமா முரோஷி மமரஹாட்டர ஏமா மக்கரபலரியாட்டன ரபௌரி. ஹalleluya, ஹalleluya. அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் தருவார். அவர் ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் பார்க்கணும். ஆமென். ஹalleluya. அப்ப அதை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கணும். அப்ப ஆயத்தம் பண்ணினதை பார்க்கணும்னா செய்ய வேண்டிய சில காரியங்கள் இந்த 22வது அதிகாரத்திலிருந்து சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, சத்தம் கேட்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. 22:1 வாசியுங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். சத்தம் கேட்கிற அனுபவம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். கர்த்தர் அடுத்த கேள்வி, நான் முதல் கேள்விக்கு பதில் தந்தாச்சு, ஏன் ஜெபத்தை கேட்பாராங்கிறதுக்கு பதில் கிடைச்சிட்டு. இப்ப அடுத்த கேள்வி, கர்த்தர் என்னோடு பேசுவாரா? கர்த்தர் யாரோடு பேசல சொல்லுங்க? எல்லார்ட்டையும் பேசினார். என்னை ரொம்ப ஒரு நாள் தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு காண்பித்து என்னை பலப்படுத்தின வார்த்தை, பெரிய தீர்க்கதரிசி யோனாட்ட பேசினார். அவனை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டாராம். அப்ப இப்ப யார்கிட்ட பேசுறார்? மீன்கிட்ட பேசுறார். அடுத்து ஒரு ஆமணக்கு செடியை வளர விடுகிறார். அந்த செடியை அழிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு பூச்சிக்கு, இப்ப யார்கிட்ட பேசுறார்? பூச்சிட்ட பேசுறார். பூச்சிட்ட பேசுறார், பிள்ளைகிட்ட பேச மாட்டாரா? ஹalleluya. அவர் தீர்க்கதரிசிட்ட தான் இல்ல, சாமுவேல் என்னும் பிள்ளைகிட்ட பேசுறார். ஹalleluya. அவர் பேசுறார், ஆனா நம்ம கேட்கணும். சத்தம் கேட்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அப்படி இருந்தால் மாத்திரமே அவர் குறித்த பாதையிலே பயணிக்க முடியும். அவர் எனக்காக நன்மையை எனக்கான இடத்துல ஆயத்தம் பண்ணும்போது நான் அதை நோக்கி பயணிக்கவில்லை என்றால் கடைசி வரை என்னுடைய சாட்சி எதுவா இருக்கும்னா, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணவில்லை. இப்போ ஆபிரகாமின் சாட்சி எதுவா இருக்கிறது என்றால், ஆயத்தம் பண்ணினதை கண்கள் கண்டது. கழுதையை தேடி சவுல் வருகிறான் சாமுவேல் இடத்தில் வந்தபோது, அந்த வசனம் வாசிக்கல நினைக்கிறேன், வாசிக்கல. 1 சாமுவேல் 9வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 24வது வசனத்தில் சாமுவேல் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆமென். எது வரைக்கும்? சவுல் அவ்விடத்தில் வரும் வரைக்கும். அப்ப அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்க, 23. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேன். அதாவது சவுல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி வந்ததும் சாமுவேல் என்ன பண்றார் அப்படின்னா, பலிமிருகத்தின் அந்த முன்னந்தொடையை எடுத்து மாத்தி வைக்கிறார், ஒதுக்கி வைக்கிறார். இல்லைன்னா வேற யாராவது வந்து லெக் பீஸ்ன்னு சொல்லிட்டு, இல்ல எல்லாரும் முதல்ல கை வைக்கிறது எங்க தான்? இல்ல
எதுக்கு சண்டை வருதோ இல்லையோ, உபவாச ஜபத்தில் 12:15 இப்போ அவனுக்கென்று வைக்கப்பட்டதை அவன் வரும் வரைக்கும் பத்திரப்படுத்தி வைக்கிறான். அதனால என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், ஆமென். உங்களுக்கு வேகமாய் ஓடுகிற ரதங்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்க முன்னாடி 100 ரதங்கள் ஓடலாம். தயங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். உனக்கென்று வைக்கப்பட்டது, உனக்காக வைக்கப்பட்டது, நீ வரும் வரைக்கும் பத்திரப்பட்டிருக்கும், பத்திரப்பட்டிருக்கும், பத்திரப்பட்டிருக்கும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என்னுடையதை எடுத்து இன்னொரு ஆளு கொடுக்க மாட்டார். ஆமென். ஒரு சாமுவேல் இந்த விஷயத்துல உண்மையா இருப்பார்னா, ஆண்டவர் சொல்ல, நான் தாவீதுக்கு பொய் சொல்லே. ஹalleluya, ஆமென். சாமுவேல் வாரார் தாவீது அபிஷேகம் பண்றதுக்கு. ஆனா சாமுவேல்ட்ட ஆண்டவர் பெயர் சொல்லல, பெயர் சொல்லல, பெயர் சொல்லல, ஆளையும் காண்பித்து சொல்லல. ஆனா சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நேர வாரார். ஆமென். 7 பிள்ளைங்க வராங்க. கொம்புல அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது, தைலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வாங்குவதற்கு 7 பேர் ரெடியா ஃப்ரெண்ட்ல நிற்கிறாங்க. ஆமென். இந்த தைலம் தாவீது உனக்கென்று வைக்கப்பட்டது. தாவீதுக்கு நியூஸ் கூட சொல்லல, வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னு கூட தாவீதுகிட்ட சொல்லல. அவனுடைய வேதனை யோசித்து பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடக்கிறது நமக்கே தெரியலைன்னா, ஆமாம், அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். வீட்டில் ஒரு பெரிய விழா, வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், என்ன இல்லை எனக்கு தெரியல. உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாமே, இல்லையே எனக்கு தெரியலையே. இல்லை, சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசி வரார், தீர்க்கதரிசி வராருனால இந்த பட்டணமே இழகும்ல. தாவீதுக்கு தெரியாது, தாவீதுகிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. ஆனாலும் அதுல ஒரு சொட்டு கூட வேற ஒருத்தங்களுக்கு தேவன் கொடுக்க அனுமதிக்கவில்லை, ஒரு டிராப் கூட. இதை நம்பணும். எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது, எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை நடத்தி கொண்டு போய் எனக்கான வேலை வரும்போது என் கண்கள் காணும்படி செய்வார், என் கரத்தில் அதை கொடுப்பார். நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, வாழ்வின் நம்பிக்கையே நீதான். சொல்லுவோமா? நான் நம்புவேன் மட்டுமே, என் வாழ்வின். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நோக்கி நாம் முன் செல்ல நமக்கு வேண்டிய முதல் பிரதானமான காரியம் என்னவென்றால், சத்தம் கேட்டு பழகிறவர்களா இருக்க வேண்டும். அவர் சத்தம் கேட்கணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் காதுல கேட்கணும். பாருங்கள், இந்த சவுல் சாமுவேல் இடத்துல வருவதற்கு முன்பதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் அதை 9வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அநேக இடத்துல அலைந்து திரிகிறான். அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமின் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. இப்பொழுது சவுல் சொல்ற, நம்ம திரும்பி தகப்பனிடத்துல போவோம் என்று சொல்லும் போது 6வது வசனம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவன் தன் வேலைக்காரன் கூட இருக்கிற ஒரு வேலைக்காரன் அவனை பார்த்து சொல்லுங்க, நம்ம திரும்பி போவோம் சொல்லும் போது அந்த வேலைக்காரன் என்ன செய்கிறான்? சரியாய் அவனை கைட் பண்றான். இதே போல நம்மை வழிநடத்தும்படி நமக்காக பரத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி இந்த வேலைக்காரன் சவுலோடு கூட இருந்து திரும்பி போலாம் நினைக்கும் போது சரியான ஆலோசனை சொல்லி சரியாய் வழிநடத்தப்பட்டானோ, இப்படி நம்மோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் நாம காணப்படணும்.
சத்தம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நம்முடைய ஆவியும் பரிசுத்த ஆவியும் எல்லாவற்றிலும் இசைந்திருக்க வேண்டும், இசைந்திருக்க வேண்டும். ஆமென். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம மாம்சத்தில் இருக்கிறோம், இதற்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடும். நமக்கு நிறைய காரியம் சரின்னு தோணும். ஒரு காலத்தில் நம் மாம்சமும் மனமும் விரும்பினதை செய்தோம். மாம்சம் விரும்பினது, மனம் விரும்பினது. மாம்சம் விரும்பினது செய்தோம் நிறைய காரியத்தை. அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த ஆசைகள் மாம்சத்துக்கு உண்டாகும். நாள் போக போக சரீர நிலைமை மாற மாற ஆசைகளும் மாறும். சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்டதெல்லாம் வளரும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்ல. நிறைய காரியங்களை நம்ம மாற்ற காரணம் என்னவென்றால், இந்த மாம்சத்தினுடைய நிலைமை மாறும்போது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் மனம் நிறைய காரியம் நமக்கு சரின்னு சொல்லும். இப்படி நாம செஞ்சிட்டு இருந்தோம். நாமவே டிசைட் பண்ணோம், நாமவே டிசிஷன் எடுத்தோம், நாமவே தீர்மானித்தோம், ஓகே இது இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவருடைய ஆலோசனை கேட்கணும். தேவ சமூகத்தில் அமர்ந்து, இப்படி ஒரு எண்ணம் இருக்குது ஆண்டவரே, நான் போகலாமா போகக்கூடாதா, இப்படி அவரோடு ஏதோ ஒரு காரியத்துக்கு அல்ல. திடீர்னு ஃபோன் பண்ணாலும் லைன் கிடைக்காது, எப்பவும் கான்டாக்ட்ல இருக்கணும். இந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் ஆபிரகாமே சொன்னதும் இது அடியன் அப்படின்றான். ஆமென். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ற பாருங்க. அப்படிப்பட்டவனோடு தான் கர்த்தர் திரும்பவும் பேசுவார். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு தரவில்லை என்பதுதான் நம்ம அநேகருடைய வேதனையா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதனை என்னவென்றால், நான் கூப்பிட்டு நீ எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லையே என்பது கர்த்தருடைய வேதனையா இருக்கிறது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினதை வைத்திருக்கிறேன், ஆயத்தம் இப்படியே நான் கேட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் என் கண்ணு காணலையேனா, கண் காணணும்னா முதல்ல காது கேட்கணும். ஹல்லேலூயா. ஆயத்தம் பண்ணதை கண் பார்க்கணும்னா முதல்ல நம்முடைய காது கேட்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 65:12 66:4 கர்த்தருடைய வேதனையை பாருங்கள். வாசியுங்கள். 65:12. உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள், நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நம்முடைய கம்ப்ளைண்ட் என்ன? நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு பதில் தரல. பரலோக கம்ப்ளைண்ட் என்ன? முதல்ல பரலோக கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணுவோம், அப்புறம் நம்முடைய கம்ப்ளைண்ட் அதுலயே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். மறு உத்தரவு இல்லாததுதான் பிரச்சனையே. யாருடைய மறு உத்தரவு? நமக்கு சொல்லுவோம், அவர் எனக்கு பதில் தரல. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை கூப்பிட்டோம். இங்க ஆபிரகாம பாத்தீங்களா? ஆபிரகாமேங்கிறார், இதோ அடியேன். சில நம்பரை பார்த்தா எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நம்ம போன் அட்டெண்ட் பண்ணுவோம். ஏன்? ஒன்று, அவங்க நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ரெண்டு, அவங்க நம்ம கிட்ட பேசுறது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சில நம்பரை பார்த்து நம்ம இமிடியேட்டா அட்டெண்ட் பண்ண ரீசன் என்ன? ஒன்று, அவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ரெண்டு, அவங்க நம்ம கிட்ட பேசுறது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க சும்மா பேச மாட்டாங்க. எங்க அப்பா நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகும். அப்போதான் படுத்துருக்குறாங்க. திடீர்னு நைட்டு ஒரு 11:30 11:45 12 மணி அந்த டைமில் ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க. நைட்டு 11 மணிக்கு மேலே ஃபோன் வந்தாலே ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அப்பா பெட்லேருந்து அப்படி எழும்பி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ பாஸ்டர் தூங்கிட்டீங்களா? சொல்லுங்கள். இல்லை பாஸ்டர், குட் நைட் சொல்ல கூப்பிட்டேன். இதே போல் டிசம்பர் 25 நைட்டு 1 மணிக்கு ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் தூங்கிட்டீங்களா? மேரி கிறிஸ்மஸ்.
அடுத்து அந்த போன் எடுக்க யோசிப்பாங்களா? அடுத்து எமர்ஜென்சியா கூப்பிட்டாலும் நைட்டு போன் வர என்ன நினைப்பாங்க, இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? ஆனா சிலர் தெரியும் இவங்க கூப்பிட்டாலும் இதுல ஏதோ விஷயம் இருக்கு. என் ஆண்டவர் என்கிட்ட பேசுற, அவர் சும்மா பேசினா கூட, அவர் சும்மா பேச மாட்டார், அப்படி சும்மா பேசினா கூட அதுல எனக்கு வேண்டிய எல்லாமே அடங்கி இருக்கிறது. எனவே ஆபிரகாமே கூப்பிட்டதும் இதோ அடியேன், இப்படி கேட்கிற காதுகளை உடையவன் அவர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நிச்சயம் காண்பார். ஆமென். இதோ அடியேன், சாமுவேலே என்றார். இதோ அடியேன், அவ்வளவுதான். அதன் பிறகு பின்னும் கர்த்தர் சாமுவேலுக்கு தரிசனமானார். பின்னும் அகைன் மீண்டும் பேசுறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் நஷ்டப்பட்டுனா எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு நாம மறு உத்தரவு கொடுக்கிறது நிறுத்திட்டோம்னு அர்த்தம். அகைன் பின்னும் கர்த்தர் பேசினார், பின்னும் கர்த்தர் இடைப்பட்டார். பின்னும் நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் நஷ்டம் ஆயிட்டுனாலே எங்கேயோ நான் ரெஸ்பாண்ட் பண்ண தவறிட்டேன், எங்கேயோ நான் போன் எடுக்கல, எங்கேயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆண்டவரே அந்த அனுபவத்தை, அதனாலதான் தாவீது பாத்தீங்களா என்ன ஒரு தேவ மனிதன்ல. தாவீது சவுல் ஒரு விஷயம் கையில மாட்டும் போது கூட இருக்கவங்க சொல்றாங்க, கர்த்தர் சத்துருவை உங்க கையில ஒப்பு கொடுத்தார், இன்னைக்கு கதையை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா தூங்கலாம். தாவீது என்ன பண்ணார்னா நேரா போய் வஸ்திரத்துல லைட்டா துணியை பிடிச்சு இழுத்தார், லைட்டா கட் பண்ணிட்டு வந்துட்டார். இது யாருக்கு தெரியாது? சவுலுக்கு தெரியாது. அதுவும் பாதி உறக்கத்தில் இருக்கிறார் சவுல். சிலர் உறங்கினா இடியே விழுந்தாலும் வஸ்திரத்தில் லைட்டா. ஆனா தாவீதுடைய மனசு என்ன செஞ்சுதான்? அடிச்சுட்டே இருந்தான், ஐயோ இப்படி பண்ணிட்டே. இந்த அனுபவம் உடையவன் தான் தாவீது. இதே தாவீது பத்சேபாள் இடத்துல ஒரு பாவம் செய்கிறான். அடுத்து பத்சேபாளின் கணவனை போரில் யுத்தத்தில் முன்னே நிறுத்தி அவனை கொலை செய்கிறான். இவ்வளவு துணிந்து செய்தும் தாவீதுடைய மனசு கொஞ்சம் கூட அடிக்கல. தீர்க்கதரிசி உணர்த்தினது தான் தாவீது 51 சங்கீதம் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, எங்கேயோ தப்பு நடந்துட்டு. அன்னைக்கு சவுலுடைய ஒரு சத்துருவினுடைய வஸ்திரத்தை தொட்டதே என் இருதயம் அவ்வளோ அடிக்குது. இன்னைக்கு எனக்கு நன்மை செய்தவனுக்கு நான் தீமை செய்த பிறகும் இல்ல, உரியா கையில ஆண்டவர் தாவீதெல்லாம் இதயத்துக்கு ஏற்றவன் தாங்க. ஆனா நீதி தவறி ஆண்டவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அதனாலதான் எல்லா மேட்டரையும் தாவீது பண்ண மற்ற தப்பு எதுவுமே பைபிள் எழுதப்படாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் திரும்ப வரும், அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர. அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர ஆண்டவரே தயவு செய்து அந்த உரியா சங்கதி, அந்த உரியா பேரை மறக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், உரியாக்காக அழுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனா அவர் மறக்க மாட்டார். இல்ல, தாவீதுக்காக அழுறதுக்கு ஒரு தேசம் இருக்கும், இந்த உரியாக்காக யாருங்க அழுவா? ஆனா கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்காக இந்த பூமியில அழுறதுக்கு கூட யாரும் நினைச்சு கலங்காத, பரலோகத்தில் ஒரு நீதி உள்ள தகப்பன் இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கும் பாருங்க, உரியா கையிலேயே அந்த லெட்டரை கொடுத்து யோவாப்ட கொண்டு கொடுன்னு. ஆமென். அவன் இவ்வளவு உத்தமன் பாத்தீங்களா? நாம இருந்த போற வழியில அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ரைட், ஆஹா அப்படியா, அங்க வச்சே திருத்தி எவ்வளோ இல்ல அவன் லெட்டரை கொடுக்குறான். இவ்வளவு துணிந்து செய்கிறான் தாவீது. தீர்க்கதரிசி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டார். அன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசிங்கன்னு அப்படி இருந்தாங்க. நேர தாவீதை இன்னும் எண்ணி 15 நாள்ல உன் வீட்டுக்கு மேல 2 பெட்டி பணம் இருக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு அப்படிதானே கேட்கறதுக்கு.
எல்லாம் உங்க பர்ஸை திறந்து பாருங்க உடனே. ஆமாம், நம்ம திறந்து வச்சுட்டு சோதரம் சொல்றோம், பக்கத்தில் இருக்க எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஏங்க, இந்த பைபிளுக்கு எந்த காரியம் இருந்தாலும் சரி, அதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, நாங்கள் ஒரு கர்த்தர் எங்கள் மூலம் ஒரு சுவிசேஷம் கொடுத்துட்டார், எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நாளைக்கு ஒரு தூதனே இறங்கி வந்து இதுல இல்லாததை சொன்னாலோ செய்தாலோ நம்ப கூடாது. இந்த வார்த்தைக்கு மாறானதை நம்ம நம்புறோம்னா நம்ம இயேசுவை தவிர்த்து வேற ஏதோ நம்புறோம்னு அர்த்தம். காரணம் இதுதான் வார்த்தை, இவர்தான் கிறிஸ்து, இது ஆவியானவர் எழுதி கொடுத்தது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இப்ப தாவீதுக்கு எங்கேயோ தப்பு நடந்துட்டு அவன் நேர போய் என் ராஜ்யத்தை எடுத்துறாதீங்கன்னு கேட்கல, உங்க பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்துறாதீங்க. அன்னைக்கு சத்துருவின் வஸ்திரத்தை அறுத்ததை என்னால தாங்க முடியல, இன்னைக்கு இவ்வளவு துணிந்து செய்தும் நான் சுகமா இருக்கிறேனே. எங்க தப்பு? என் வாழ்க்கையில நான் கொஞ்சம் வழி மாறும் போது அந்த சத்தம் கேட்கறது ஸ்டாப் ஆயிட்டுனா நான் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டேன். இந்த நாளிலே ஆமே, இது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இந்த அனுபவம் உண்டாகணும். எப்படி ஒருத்தங்க கூட இருந்து கைட் பண்றாங்களோ அப்படி கைட் பண்ணுவாருங்க. எப்பொழுது தெரியும்னா நம்ம லைஃப்ல திரும்பி பார்க்கும்போது தெரியும், ஒருத்தங்க அழகா நமக்கு சொல்லி தந்து நடத்துறது போல அப்படி இருக்குங்க. சோ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறாரா? நம்முடைய ஆவியுடனே கூட. ஆமா, அவரை நமக்குள்ள இருந்து யோசிக்க விடணும். ஆமே, ஆவியானவருக்கு ஒரு ரூபம் கிடையாது. வார்த்தையானவர் மாம்சமாகி வெளிப்பட்டார். அவர் தான் யாரு? கிறிஸ்து. இல்ல, அவர் மாம்சமாகி வெளிப்பட்டார். ஆவியானவர் மாம்சமாகி வெளிப்படவில்லை. அவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆலயமாய் தெரிந்து கொண்டு நமக்குள்ளிருந்து அவர் வெளிப்பட விரும்புகிறார். அப்ப அவர் பார்க்க என் கண்களை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் பேச என் வாயை பயன்படுத்த விரும்புகிறார். அவர் செயல்பட என் கைகளை பயன்படுத்த விரும்புகிறார். அவரை யோசிக்க உடன் நமக்குள்ள அவர் எல்லாவற்றையும் தேவனின் ஆழங்களை அறிந்தவர். ஆழங்களை அறிந்தவர், ஆழத்தில். அதனாலதான் பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 2:9 வாசித்தோம்ல, 2:9 ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இனி 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து. நமக்குள்ளே ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க நமக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? சர்ப்ரைஸ் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஹல்லேலூயா, இருக்குது. அவர்கிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது. ஆமென், ஆமென். ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அப்ப இந்த அனுபவம், இதை நோக்கி நாம செல்ல சத்தம் கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில சத்தம் பாருங்கள். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். 22:2 வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின். பார்த்தீர்களானால் தெரியும், கர்த்தர் முதல்ல என்ன செய்கிறாருன்னா அவனை வழி நடத்துகிறார். அவர் குறித்த பாதை, அவர் நியமித்த பாதை, அதற்கு நேராய் அவனை நடத்துகிறார். இதுக்கு தான் சத்தம் தேவை. கர்த்தருடைய வசனம் அவர் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய காதுகள் எதை கேட்க விரும்புகிறது என்றால், வாக்குத்தத்தங்களை கேட்க விரும்புகிறது அன்றி ஆலோசனைகளை கேட்க விரும்புவதில்லை. ஆனால் சத்தியம் என்னவென்றால், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் மாத்திரமே வாக்குத்தத்தங்களை காண்கிறவனாய் இருக்கிறான். வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டோம், என்ன கேட்டுட்டோம்? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காண. அப்போ சூப்பர், ஆயத்தம். ஓகே, அடுத்து, ஆபிரகாமே நான் உனக்கு குறிக்கும் ஆண்டவர், அது வேண்டாம். எங்களுக்கு அந்த 5 நிமிஷம் மெடிடேஷன் மட்டும் போதும். இன்னைக்கு என்ன வாக்குத்தத்த வசனம் எடுத்து பார்க்கிறது,
ஆமென். பைபிளை மூடுறது, அப்புறம் அடுத்து மீட்டிங் முடியும் போது யாராவது தட்டணும். ஆமென். எப்படி இருந்து இன்னைக்கு செய்தி ரொம்ப அப்படி பார்க்கறது, வசனத்தை பார்க்கறது, ஓகே ஓகே இதுதானே, இந்த வசனம் தெரியும். எந்த காதுகள் ஆலோசனைகளுக்கு அதிகம் செவி கொடுக்கிறதோ அவர்களுடைய கண்களை வாக்குத்தத்தத்தை காணும். ஆமென். ஆபிரகாமே, நான் உனக்கு குறிக்கும், நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. அப்ப தேவன் ரூட் சொல்லி கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை, ஆலோசனை இல்லாத வாக்குத்தத்தம் வேதத்தில் இல்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை ஆபிரகாம்கிட்ட சொல்லல, வைச்சிருக்கிறார். ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஈசாக்கின் எதிர்பார்ப்பு என்ன? அப்பா, பலிக்கான நீங்க ஆட்டு சொல்றீங்க, அடுத்த வார்த்தை உங்களுக்கு டவுட் ஆனதுனால விழுங்குறீங்க. நாங்க இப்படி எத்தனை டீச்சர்ஸ்ட சொல்லியிருப்போம், ஆட்டுக்கடாவா ஆட்டுக்குட்டியான டவுட்டு. அதனால ஆட்டு நாங்க எத்தனை கிளாஸ் தாண்டி வந்திருக்கிறோம். ஆமே, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஈசாக்கு கேட்டது என்ன? ஆட்டுக்குட்டி. கர்த்தர் கொடுத்தது என்ன? ஆட்டுக்கடா. கேட்டது பெருசா, கொடுத்தது பெருசா? பேசாம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்திருங்க. கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. அவர் பெருசா வச்சிருக்கிறார். அவர் பெருசா வச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இல்ல, ஆமென், ஆண்டவர் பெருசா வச்சிருக்கிறார். ஹalleluya. நான் ஏன் கேட்டது தரலன்னு தெரியுதா? கேட்டது தந்திருந்தா அந்த சின்னதை ரெண்டு என் கையில வச்சிட்டு இருப்பேன். அவர் பெருசு தரும்போது வாங்குறதுக்கு என் கை ஃப்ரீயா இல்ல. என்ன ஃப்ரீயாக்குறது, என்ன பிஸியாக்குறதுக்காக. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவர் உங்களை ஃப்ரீயாக்குறதே உங்களை பிஸியாக்குறதுக்காக. ஹalleluya. ஆமென். எங்க அம்மா இருக்கிறாங்க, அதனால சொல்லவும் வழி இல்லை. இந்த ஊழி ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு ஊழியன்னு என்ன, சண்டே வர்ஷிப் நடத்தணும், சாட்டர்டே வர்ஷிப் நடத்தணும், மற்ற நாள்லாம் ஃப்ரீயா இருந்தேன். நைட்டு தான் நமக்கு ஓடும், ஜபமோ பாட்டோ இதெல்லாம் நைட்டு தான் ஓடும். அப்போ நான் மியூசிக்கும் பண்ணுவேன். அதனால் பகல் மேக்சிமம் எனக்கு என்ன தேவைன்னா தூக்கம். சாப்பிட்டுட்டு தூங்குவேன். அம்மா சொல்லும், சும்மா சும்மா சாப்பிட்டுட்டு தூங்காது. இது அப்போ. இப்போ என்னன்னா, கொஞ்சம் தூங்கக்கூடாதா? நைட்டும் முழிச்சிருக்கு, காலையிலையும் முழிச்சிருக்கு, கொஞ்சம் தூங்கக்கூடாதா? அன்னைக்கு என்ன ஃப்ரீ ஆக்குனது, இன்னைக்கு என்ன பிஸி ஆக்குறது. அவரை நம்பி இதுவரை ஒருத்தர் கட்டு போகல. உன்னை சும்மா இருக்க வைக்கிறது கூட உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தான். உன்னை வெறுமையா வைக்கிறது கூட உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த நாட்கள்ல நமக்கு என்னது தேவைன்னா சத்தம் கேட்கிற அனுபவம் வேணும். அது ஆபிரகாமின் ஃபர்ஸ்ட் ரிங்ல அட்டெண்ட் பண்றான். இதோ அடியேன். இதோ நமக்கெல்லாம் சொல்லணும், ஆபிரகாமே 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 ஆபிரகாமே. ஓ, எத்தனை ரிங் அடிச்சாலும் இவங்க எடுக்க போறது கிடையாது. ஆபிரகாம் இதோ அடியேன், அவ்வளவுதான். இவனுக்கு ரூட் தெரியுது. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 25:12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்கள், அடுத்து ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆயத்தப்படுகிறான்.
கர்த்தர் காண்பித்த பாதையில் செல்ல ஆயத்தப்படுகிறான். அந்த பாதையில என்ன நடக்கும் தெரியாது. ஆனா கர்த்தர் காண்பிக்கிற வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்டது. எனவே அவன் என்ன செய்கிறான்? எழுந்து. எல்லாரும் சொல்லுங்க, எழுந்து. அப்படி என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவன் ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனே அவர் ஆயத்தப்படுத்தினதை பார்க்க முடியும். ஆமென், ஆமென். எவன் ஒருவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனுடைய கண்களே அவர் ஆயத்தப்படுத்தினதை பார்க்க முடியும். எனவே காத்திருக்கும் காலத்தில் நீ முடங்கி கிடக்காதே. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எழும்பு. நீ முடங்கி கிடக்க உனக்கு ஆயத்தம் பண்ணினதை பார்க்கும் நாட்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. இது முடங்கி கிடக்கிற காலம் அல்ல. நீ எழும்பு, உன் அறையை கட்டிக்கொள், நீ ஆயத்தப்படு. அவன் என்ன செய்கிறான்? தேவையானதை எடுக்கிறான், தேவையில்லாததை அகற்றுகிறான். இந்த ஆயத்தப்படும் நாட்களிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இதுதான். எது தேவையோ அதை சேர்த்து கொள்ளணும், எது தேவையில்லையோ அதை அகற்றணும். தேவையில்லாததையும் சேர்த்து கொண்டால் பாருங்கள், இங்கே ஃபாரின்கெல்லாம் போவாங்க. போகும்போது வீட்டிலேருந்து போனால் பிள்ளைங்கள்லாம் போனால் எங்கள் அண்ணன் ஃபேமிலி, தம்பி ஃபேமிலி, தங்கச்சி ஃபேமிலிலாம் வந்துட்டு போகும்போது அம்மா பாச மழை பொழிவார்கள். எவ்வளவு மேக்ஸிமம் அது இருக்கட்டும் எல்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட வெயிட்டு தான் கொண்டு போக முடியும். ஒரு 25 கிலோ 30 கிலோ தான் கொண்டு போக முடியும். ஸோ வெயிட் பார்க்கும்போது இது 40-45 கிலோ இருக்கும். அடுத்து என்ன செய்வாங்க? ஓகே, அப்போ எவ்வளோ தான் கொண்டு போகணும்? 30. அப்போ இனி என்ன செய்யணும்? கொஞ்சம் வெயிட்டை குறைக்கணும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இதில் எது ரொம்ப முக்கியமோ, எது ரொம்ப அவசியமோ அதை வச்சுட்டு இது இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிறத மாற்ற வெயிட்டு குறையும், பிரயாணம் இனிதாய் அமையும். இல்லைன்னு நீங்கள் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நிறைய பேர் பெட்டியாக கட்டி கொண்டு வந்து வெயிட் பார்த்துட்டு இல்லை இது கொண்டு போக முடியாதுன்னு அங்கே வச்சு பிரித்து, ஐயோ அது ஒரு டென்ஷன் இல்லை. வாழ்க்கையில் இனிமையாக ஏன் இன்னைக்கு அநேகருக்கு பயணிக்க முடியலைன்னா தேவையில்லாததெல்லாம் எடுத்து வச்சு. அதான் மார்த்தாள் கவலைப்பட்ட போது இயேசு கண்ணீர் விடவில்லை. ஏன்னா அவ பட்ட கவலை தேவையில்லாத கவலை. தேவையில்லாமல் கவலைப்பட்டா இயேசு கண்ணீர் விட மாட்டார். மரியாள் அழுத போது இயேசு அழ காரணம் அவ வடித்த கண்ணீர் தேவையான கவலை. தேவையில்லாமல் கவலைப்பட்டா ஹே மார்த்தாள் நீ சும்மா, நம்ம லாங்குவேஜில் சொன்ன சும்மா இது வந்தாலே இல்லை. நீ அநேக காரியங்களை குறித்து அந்த கவலை என் மேல வைன்னு வேற அவர், நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் வந்துட்டே சொல்லவே இல்லை. ஆமென். சம்பந்தமே இல்லாதவர் பேசுறது போல நீ அநேக காரியங்களை குறித்து இயேசுவை வச்சுட்டு கவலைப்படலாமா? ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறாருங்க. மரியாள் அதனால பாதத்தில் வந்து உட்கார்ந்துட்டான். ஆமென். அநேக காரியங்களை குறித்து இன்னைக்கு அது பாரம் எப்படிங்க இழுத்துட்டு போக முடியும்? ஆமென். வண்டி மூவே ஆக மாட்டேங்குது இல்ல. ஆமென். ஒரு கார்ல இவ்வளவு தான் லோடு ஏறும், அடிச்சு ஏத்திட்டு, அதுவும் நம்ம போற ரோடு வந்து ஏற்றமான ரோடு, எங்க போகும் வண்டி அழுது 4 டயரும் சப்பி விரிந்து. தயவு செய்து என்ன விட்டுருங்க, வாயிருந்தா ஆழம். இப்படி ஆயத்தம் படுத்துறதுங்கிறது இது என் வாழ்க்கை பயணத்துக்கு தேவையில்லைன்னா அதை நான் சேர்ப்பேன், ஆனால் அது பாரமாக என் வாழ்க்கையில் ஆட் ஆகும். ஆமென். முதல்ல எதுல ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லவா? இந்த வாட்ஸ்அப் குரூப்னு இருக்குது. நல்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கட்டும். சில நம்ம பழைய நண்பர்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல ஒருத்தரையும் நமக்கு கண்டிப்பா தெரியாது. முதல்ல அதிலே நீங்க ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும் இல்ல. இது எனக்கு தேவையா, இது எனக்கு அவசியமா? அவங்க எதெல்லாமோ அனுப்புவாங்க, நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எப்போதான் இருந்து டவுன்லோட் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம ப்ரேயருக்கு போய் உட்கார்ந்து இருக்கும்போது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்குன்னு ஃபோன் எடுப்போம். ப்ரேயர் பாயிண்ட்ஸை தவிர
மீதி எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்துட்டு 1 மணிக்கு ஒரு ஜெபத்தில் 55 நிமிஷம் முடிஞ்சிடும். இனி ஆண்டவரே சொல்லப்பட்ட எல்லா குறிப்புகளுக்காக எங்க யார் சொன்னா? ஏன்னா இது ஜெபிச்சு இப்படி பழகியாச்சு, அதனால அப்படிதான் வாயில வார்த்தை வருது. வாழ்க்கை பயணத்தில் ஃபில்டர் பண்ண வேண்டியதை ஃபில்டர் பண்ணலைன்னா நம்ம எல்லாம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அது ரொம்ப வெயிட் ஏறிட்டே இருக்கும். இதுதானே இதுதானே இதுதான் இதுதான் இதுதான், ஆனால் எல்லாம் சேரும்போது வெயிட் 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 ஏறினா கொண்டு போக முடியாது. ஒவ்வொரு பயணத்திலையும் பிரிக்க வேண்டி இருக்கும் லக்கேஜ். எத்தனை தடவை தாங்க ஒருத்தங்களை ஆபரேட் பண்றதுக்கு, எத்தனை தடவை தான் வாழ்க்கையில் இப்படி பிரித்து பிரித்து சேர்க்கிறதுக்கு. எனவே நீ பயணத்தை துவங்கும் முன்னமே உன் வாழ்க்கையில எது தேவையில்லையோ அதை அகற்று, உன் பயணம் இனிதாய் அமையும். அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி புறப்பட்டதுனால 3வது நாள்ல வந்துட்டான் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் 11 நாளில் கடக்க வேண்டிய கானானை 40 வருஷம் சுத்த காரணம் என்ன தெரியுமா? வெயிட் ஏறிச்சு. இருதயத்தில் எகிப்தை சுமந்தாங்க, எகிப்தின் அருவருப்புகளை கொண்டு வந்தாங்க, வெயிட் ஏறிச்சு. எகிப்திலிருந்து ஒன்ன வெளியே கொண்டு வந்தாச்சு, அப்புறம் ஏன் தேவையில்லாததை எடுத்துட்டு வர? ஆபிரகாம் பாருங்க, குறித்த இடத்துல 3 நாள்ல வந்துட்டான். ரீசன் என்ன? அவன் ஆயத்தப்படுத்தினான். ஆமென். ஆயத்தப்படுத்தினான். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறவன் அவன் சுத்திட்டு தான் இருப்பான். ஏன்னா வெயிட் அவனை போக விடாது. ஏற்றமான பகுதியில் அவனை ஏற விடாது, தாழ்வான பகுதியில் அவனை உருட்டி போட்டு விடும். அப்போ ரெண்டுமே அவனுக்கு பாதிப்பு தான். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ல லக்கேஜ பிரிக்கணும், மாற்றணும். வாழ்க்கையில் இப்படி எத்தனை ஆபரேஷன் நடந்தாச்சு. ரீசன் ஆண்டவர் அவங்களெல்லாம் அழகாக தான் நடத்துறீங்க ஆண்டவர். என்னதான் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் நீங்க கவுன்சிலிங்கோட விட்டுறீங்க, எனக்கு ஆபரேஷன் இல்லாமலே விட மாட்டேங்கிறீங்களா ஆண்டவரே? நான் உங்களை பார்க்க வந்தாலே பிடிச்சி ஆபரேஷன் தேட்டருக்குள்ளதான் நீங்க கொண்டு போறீங்க. இது என்ன ஆண்டவரே நியாயம்? ரீசன் அதுதான், தேவையில்லாம நிறைய. ஆமென். அதனால ஆபிரகாம் எழுந்து ஆயத்தப்பட்டு என்ன தேவையோ எடுத்துக்கொண்டு போனான். சத்தம் கேட்கணும், ஆயத்தப்படணும். 3வது பாருங்கள், அதே 3வது வசனத்தை ஒரு விஷயம் கூட. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நல்ல கவனமா கேளுங்க. ஆபிரகாம் எங்க போறான் கேட்ட ஆபிரகாமுடைய பதில் ஒண்ணுதான், தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு நான் போறேன். ஆமென். நம்முடைய பதில் இதுவா இருக்கணும். அங்க என்ன இருக்கும் தெரியாது, அங்க என்னவா இவன் வாழ்க்கை முடிய போகுது தெரியாது. எனக்கு ஒண்ணு தெரியும், நான் நடக்கும்படி எனக்கு பாதையை போட்டார், நான் போறேன். நிச்சயம் இருக்கணும். எங்க போறேன்? எங்கேயோ என்ன இங்க எங்கேயோ வர சொன்னாங்களே. ஒரு வாக்குத்தத்த பிள்ளை, தேவன் ஆயத்த மண்ணின் நன்மையை காண விரும்புகிற கண்களை உடையவர்கள். ஆமா, நீ எங்க போயிட்டு இருக்கிற? தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு போறேன். அங்க ஒன்று வேலை கிடைக்குமா தெரியாது, அங்க ஒன்று வாழ்க்கை கிடைக்குமா தெரியாது. வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா அவரை நம்பி வந்துட்டோம்ல. அங்க உனக்கு இது இருக்குதா அது இருக்குதா, அங்க தண்ணி வசதி இருக்கு, எனக்கு அது தெரியாது. அப்போ அங்க உனக்கு என்ன இருக்கிறது? தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மை இருக்கிறது. நீங்க எங்க இவ்வளவு தூரம் போறீங்க? தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு நான் போறேன். ஒரு நிச்சயம் இருக்கணும். தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு போறேன். 3 நாள் டிராவல் பண்ணி போறோம். எங்க ஆண்டவருக்கு பலிதானங்க செலுத்தணும். வீட்டு பக்கத்தில் இந்த வயசான தாத்தா இல்ல, ஈசாக்குக்கு குறையாம ஒரு 20 வயசு இருக்கும். அப்ப ஆபிரகாமுக்கு 120 வயசு. இவரை போட்டு இப்படி அழைக்கிறாரு. ஆமென். ஆபிரகாம் காரணம் காட்டி இருந்திருப்பான், ஆனால் ஆயத்தம் பண்ணினதை பார்த்திருக்க மாட்டான். அவன் சத்தத்துக்கு செவி சாய்க்கிறவன். ஆமென். சில நேரத்தில் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது போல இருக்கும். ஆனா புரிந்து கொள்ளுங்க, யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தைரியமா சொல்லணும், தேவன் எனக்கு குறித்த இடத்துக்கு நான் போறேன். பைபிள் சொல்லுது, அவன் புறப்படுகிறான். அது மாத்திரமல்ல, ஆன் த வேலை அவன் ஒன்று செய்கிறான். என்ன செய்யறான் தெரியுமா? விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான். ஆமென். டி மேஜர் கூட. ஹல்லேலூயா. ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டிங்க, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார்,
தேவையை நிறைவாக்குவார். பாடுங்க. கண்ணீரை தூரத்தில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். கரங்களை உயர்த்தி அந்நாளை கழிப்பாய் மாற்றி மேமலோரோ மாற்றி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆபிரகாம் இந்த ஆட்டுக்கடாவை பார்க்கவே இல்லை. கர்த்தர் பாதையை சொன்னாரே தவிர இப்படி ஒரு ஆட்டுக்கடா இருக்கும் என்று அவன் காதுகளில் கேட்க பண்ணவும் இல்லை. அவனுடைய நினைவில் அது தோன்றவே இல்லை. அப்படி கொஞ்சம் தோண்டி இருந்தா கூட பிள்ளைகிட்ட ஒருவேளை இருக்கலாம் இல்ல, கன்ஃபார்மா ஆபிரகாம் தெரிஞ்சிட்டு ஈசாக்கு தான். ஆனாலும் அவன் சொல்றான் கர்த்தர் பார்த்து. அதை நீங்க கொஞ்சம் யோசி. ஈசாக்கு கேட்கிறான், ஆட்டுக்குட்டி எங்க? ஆபிரகாம் ஈசாக்கு அப்படி பார்த்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க பிள்ளைய பார்த்துட்டு இந்த வேர்டை சொல்லுங்க. உங்க பிள்ளைய பார்த்துட்டு சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஓலா ஹண்டர பாபா பாபா லரா பாபா ஏ மாமா லரா ஹண்டர லரா டரா ஏ பாலரோ சத்தனர் ஹண்டரே. ஆமென். உங்க பிள்ளைய கைக்குள்ள வச்சுட்டு பார்த்துட்டு, ஏன்னா இருவரும் கூடி போனார்கள். அப்படிதான் இருக்கு. ரெண்டு பேரும் கூடி போனார்கள், அப்படி சேர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஈசா கேட்கிற, அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். இந்த விசுவாசத்தை சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 நாம எல்லா பகுதிகளையும் பிள்ளைங்க வாழ்க்கையில பார்க்க முடியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனால் அந்தரங்கத்தை அவர் பார்ப்பார். ஆமென். ஆரம்பத்துல இருந்து உங்க பிள்ளைகளை நிறுத்தி சொல்லுங்க, யெகோவா ஈரே. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கின் மேல ஒரு கீறல் கூட விழாதபடி பார்த்து கொண்ட கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்வாராக. கர்த்தர் பார்த்து கொள்வார். பாடுவோமா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து ஷேபோலோரோ ஹஞ்சரே தேவையை நிறைவாக்குவார். ஆமென். தூரத்தில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். ஹல்லேலூயா. நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினையும் மாற்றிடுவார். ஆமென். ஆமென். நேரம் போகிறதுனால சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அதே போல ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையை நீங்க பார்த்து சொல்லணும், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நிறைய இடத்துல நாம தோல்வியை கண்டதுனால தானங்க நம்ம 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 இதை ஹேண்டில் பண்ணிடலாம் நினைச்சு எத்தனை இடத்துல தோல்வியை கண்டிருக்கிறோம். நம்ம தோற்கிறோனாலே அது நம்முடைய பலவீனம் தானே. ஆமே. நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு பலவீனம் கிடையாது, பலவீனம் கிடையாது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு இல்ல, ஒரு பலவீனம் வந்தாலே ஆள் எழும்ப முடியல. இங்க எத்தனை பலவீனங்கள் மரணத்தை நோக்கி கொண்டு போய்விட்டது. ஏதோ ஒரு பலவீனம் இருக்கும்ல. ஆமே. அத்தனை பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மூணாவது நாள் எழும்பி வந்து நிற்கிறாருன்னா தொட முடியாது. அவர் நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அதனால அவர்கிட்ட கொடுங்க. என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே என்னை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. இப்பொழுது இவர்கள் வருகிறார்கள். 9வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த
இடத்துக்கு வந்தார்கள். 3 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டார். அப்படி புறப்பட்டவனால் மட்டும்தான் தேவன் சொல்லியிருந்த இடத்திற்கு வர முடியும். அப்படி வந்தவனால் மட்டும்தான் தேவன் ஆயத்தம் பண்ணின நன்மையை காண முடியும். அப்போ ஆபிரகாமின் கண்கள் எதுவரை அவர் ஆயத்தம் பண்ணினதை பார்க்கவில்லை, அவர் சொல்லியிருந்த இடத்திலே வந்து அவன் சேரும் வரைக்கும் அவர் ஆயத்தம் பண்ணினதை பார்க்கவில்லை, பார்க்க முடியவில்லை. மாறாக விசுவாசத்தை மட்டும் சொல்லிட்டே இருந்தான். விசுவாசத்தை சொல்லிட்டே இருந்தால கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் ஆயத்தம் பண்ணினதை பார்க்கணும்னா தேவன் குறித்த ஸ்தானத்தில் வந்து நிற்கணும். பாருங்கள், தேவனை பார்க்க கூடாம தானே ஆதாம் ஏவாள் போய் ஒளித்து கொண்டார்கள். தேவன் குறித்த ஸ்தானத்தில் அவர்கள் நின்றிருப்பார்கள், ஆனால் அவங்க தேவனை பார்த்திருப்பார்கள். ஆனால் அவங்களால நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? பாவம் அவர்களை தள்ளி கொண்டு போய்விட்டது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, ஆமே, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையும். நமக்கு இல்லைன்னா பாவத்தை தள்ளலைன்னா பாவம் நம்மளை தள்ளிவிடும். அதன் பிறகு நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம ஓடிட்டு தான் இருப்போம். வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வசனத்தை சொல்லிட்டே இருப்போம். ஆயத்தம் பண்ணதை ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் ஒரு கண்ணும், கடைசியில் முடிக்கும் போது ஒரு கண்ணும். எனக்கு குறித்த ஸ்தானத்தில் நான் நிற்கிறது வரைக்கும் என் கண் காணல. நான் வந்து நின்று என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினதை காண்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசியுங்கள், நமக்கான நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் பாருங்க, ஆட்டுக்குட்டியை கேட்கிறார், ஆட்டுக்கடாவை கொடுக்கிறார். எவ்வளவு பெஸ்ட் வைத்திருக்கிறார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஆயத்தம் பண்ணினதை விட நான் கேட்டது பெஸ்டா இருந்திருக்கோம்னா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணினதை விட நான் கேட்டது பெஸ்டா இருந்திருக்கோம்னா, அவர் எனக்கு தரது மாத்திரமல்ல, என்னை தூக்கிட்டே போய் இருந்திருப்பார். பா, என்ன ஞானம் இல்லை. சாலமோன் கேட்டது என்ன? ஞானம். கர்த்தர் கொடுத்தது என்ன? ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும். அப்ப கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதுல ஒரு பார்ட்டு தான் கேட்டான், ஃபுல்லா கேட்க முடியல, தெரியல நமக்கு. எனக்கு போய் தாவீது நினைச்சிருப்பாராங்க, நான் அடுத்த ராஜான்னு தாவீது நினைச்சிருப்பாரு. இல்ல பிரதர், நீங்க நினைச்சிருக்கீங்களா அடுத்த சிஎம் நீங்க தான்? இல்ல நீங்க யார்? அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர். நம்ம எல்லாம் யோசித்தது கூட, நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? வெளியே சொல்லவே. அவர் பெருசா வச்சிருக்கிறார். பெருசா வச்சிருக்கும் போது அவர் பெருசா இல்ல, நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் ஒரு ரூபாய் தாங்க ஆண்டவர், இவன் யாரு? இல்ல நம்ம கேட்கறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கேளுங்கள் கிடைக்கும், கிடைக்கலையா காத்திருங்கள், சிறப்பானதை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நல்லவர், என் இயேசு நல்லவர், எனக்கு ஆயத்தம் பண்ணினதை என் கண்களை காணும்படி செய்கிறவர். ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவை நம்புவேன் சொல்லி பாடி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. கமான், கரங்களை உயர்த்தி இயேசுவை நம்புவேன், ஓ நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுங்க. இயேசுவை நம்புவேன், இயேசுவை ஓ நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன்,
வெட்கப்பட்டு போகமாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும், காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் அல்லேலூயா, கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பினார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி இயேசு நம்புவேன். நாளில் ஆண்டவரே, இன்னைக்கு என் கண் காணவில்லை, உண்மைதான். ஆனா என்னை குறித்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி என் கண்களை காணும்படி செய்வேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஹல்லேலூயா, ஆமென். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. சொல்லுமா, வனாந்திரமே வாழ்க்கையானாலும், வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. எத்தனை பேர் நம்பிக்கையா சொல்லுவீங்க? சொல்லுங்க, வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். குறித்த இடத்துல கொண்டு போய் நிக்கிறது வரைக்கும், நிறுத்துறது வரைக்கும் உன் கண்ணு பார்க்கல, ஆனா நிறுத்தி உன்னை பார்க்க வைப்பார், கண்களை ஏறெடுத்து பார்க்க வைப்பார். இயேசு நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. அப்படியே நன்றியோடு கரங்களே அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் எங்களை நேர்வழியாய் நடத்துகிற எங்கள் ஆட்டுக்குட்டியானவராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே. ஹல்லேலூயா, 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணும்படி செய்வார். ஆமென். எனக்கு தேவன் குறித்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி எனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணினதை என் கண்கள் காணும்படி செய்வார் என்று நம்புகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வாராக. ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வாராக, உங்கள் தலைமுறைக்கு செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையா உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து அப்போ அவங்க பிரசனத்தில் எங்களை அமர வைத்து பாட, துதிக்க, ஜெபிக்க வைத்து வார்த்தையினால் எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஃபாதர், அழைத்தவர் நீர், எங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை எங்கள் கண்கள் காணும்படி எங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துகிற நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். எங்கள் காதுகள் உங்க சத்தம் கேட்கட்டும், எங்கள் கால்கள் உங்க வழியில நடக்கட்டும், எங்கள் கண்கள் அப்பா நீர் ஆயத்தம் பண்ணினதை பார்க்கணும். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தில் இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கணும். என் வாழ்க்கையில ஏமாற்றம் வந்துடக்கூடாது.
நீங்க ஆயத்தம் பண்ணதை பார்க்கணும். அப்படி ஒரு வார்த்தை நீ ஆயத்தம் பண்ணினதா பார்க்கணும். என்ன நீங்க நடத்துங்க. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடாது. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்த்து வெட்கப்படக்கூடாது. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடாது. நீங்க ஆயத்தம் பண்ணதை பார்க்க கிருபை தார். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.